500 1000 இப்பெல்லாம் ரொம்ப கேஷுவல். அவங்க கேட்கும் போது எப்படி கேட்குறாங்க, ஒரு 200 rupees கொடுங்க. 200 rupees. நான் என் ஃபீஸே 350 ரூபா தான் இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு. இன்னைக்கு நம்ம 200 rupees கொடுக்குறோம். ஒரு ஷவர்மாங்கிறான் 100 ரூபாய். அன்னைக்கு 100 ரூபாயில் ஒரு குடும்பத்தையே நடத்திடலாம். அவன் சொல்றான் ஒரு ஷவர்மா வாங்கணும், 100 rupees கொடுங்க, 200 கொடுங்க. கரெக்ட், ஃபைன். நம்ம சாப்பிட முடியல, பசங்க சாப்பிட்றாங்க, சந்தோஷம். ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லுங்க. இங்க யாருமே மரத்துல இருந்து பணத்தை பறிக்கல. அதுதான் நீங்க செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் வேலை. கர்த்தர் எப்படி ரட்சித்தார், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எந்த இடத்துல இருந்தோம், எங்கிருந்து கர்த்தர் கொண்டு வந்தார். அவன் என்ன நினைச்சுக்கிறான் தெரியுமா, நாம இன்னைக்கு கார்ல வர்றதையும் நாம இருக்கக்கூடிய நல்ல ஸ்டேட்டஸையும் பார்த்தோன்னே, அப்பா ஆரம்பத்துல இருந்தே அதானிக்கு சொந்தக்காரரு, அம்மா அம்பானிக்கு சொந்தக்காரரு, 2 பேருமே மில்லியனர்ஸா இருந்தாங்க போல நினைச்சுக்கிறான். ஒன்னும் இல்லை, எல்லாம் பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்தவங்க தான், கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். நம்ம தாத்தாலாம் ஏதோ ஒரு ரோட்ல இருந்தவர் தான். அங்கிருந்து அவர்கள் கர்த்தருக்கு உண்மையா இருந்ததுனாலே கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார்.